தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த முயன்றதாக கூறி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவாளர்களுடன் கைது செய்யப்பட்டார். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஆதரவாளர்களுடன் சீமான் சென்றார். அலங்காநல்லூர் அடுத்த குமாரம் கிராமம் அருகே சீமானை தடுத்து நிறுத்திய போலீசார் அவரை கைது செய்தனர். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் இரட்டை வேடம் போடுவதாக சீமான் குற்றம் சாட்டினார். என்னுடைய நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கணுங்கிறது தான் கவனம், அதுதான் நோக்கம். அப்ப அதை தெரிஞ்சதுனாலதான் நாங்க இது ஒரு விளையாட்டின் மீது சுமத்தப்பட்ட தடையா நான் பார்க்கல. என்னுடைய பண்பாட்டின் மீது தொன்று நாங்கள் விளையாடி வர இந்த ஜல்லிக்கட்டின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெருத்த அவமானமா பார்க்கிறோம். எங்களுடைய காளைகளை எங்கள் நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கிறதுக்கான சூழ்ச்சி சதி. அதனாலதான் அதை இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய வருது. இப்ப இத்தனை விலங்குகள் இருக்கும்போது இது மேல மட்டும் என்ன 24 லட்சம் டன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்த இந்த அரசு, இந்திய அரசு. அப்ப மாடை கொன்னு கறியை ஏத்தலாம், மாட்டோட நாங்க விளையாடக்கூடாதுன்னு அது எப்படி ஏற்கிறது? சீமான் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குமாரம் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சீமான் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது.